ஹல்லேலூயா. ரைட். அடுத்தது 4வது வசனத்தை வாசிப்போம். 4வது தரிசனங்கள் தொடர்ந்து வாசிப்போம். இல்ல 3வது அதிகாரம் முதல் வசனம். 4வது தரிசனத்தை அங்கே சகரியா காண்கிறது என்ன? அங்கே பிரதான ஆசாரியனாகிய தேவனுடைய ஊழியக்காரனாகிய தேவனுக்கு ஆராதனை செய்கிற தேவ பிரசன்னத்தில் நிற்கிற ஆராதனை செய்கிற அங்கே யோசுவாவை தேவன் சகரியாவுக்கு காண்பிக்கிறார். அங்கே சகரியாவோட நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான். தேவ பிரசன்னத்தில் என்ன பண்ணுகிறது? அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான். நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், ஏன்னா இன்னும் 3 தரிசனங்கள் இருக்கு, இல்லைன்னா நான் அது ஈவினிங் நான் கவர் பண்ணேன். பிரைஸ் சொல்லலாம். அங்கே அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக அங்கே சகரியா யோசுவா காணப்படுகிறவனாக இருக்கிறான். அப்ப என்ன சொல்லப்படுகிறது? வாசிக்கலாம் 4வது வசனம். களைந்து போடுங்கள் என்றார். உன்னிடத்திலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆன நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கிற முதல் காரியம் அதுதாங்க. பிரைஸ் எல்லாம். அவர் நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை எல்லாவற்றையும் நிவர்த்தியாக்குறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் நிவர்த்தியாக்குறவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நம்முடைய கடந்த நாட்களை பார்த்து நம்மளை குற்றம் சாட்டுகிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்போ எப்பயும் அப்படிதான் கடைசி வரைக்கும். அவர் ஒரு நாள் நம்மிடத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்கிறவரே அல்ல. பிரைஸ் எல்லாம். அவ்விடத்தில் மிகுந்த மன்னிப்புண்டு. சங்கீத எழுதின புஸ்தகம் வாசிப்போம். 125 சங்கீதம் 130 நினைக்கிறேன். வாசிப்போம். 130வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீர் என்றால் யார் நிலைத்திருப்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மிகுந்த மன்னிப்பு உண்டு. உம்மிடத்தில் மறுபடியும் அவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை நான் நேசிக்கவும் உம்மை நான் ஆராதிக்கவும் உம்மிடைய அன்பு கூறும்படியாக உம்முடைய பிரசன்னத்தில் எனக்கு மிகுந்த மன்னிப்பு உண்டு. ஐசப்பா, மிகுந்த மன்னிப்பு. ஆண்டவரே, நீர் அக்கிரமத்தை என்னிடம் காண்பதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் கிருபையும் அவராலத்திடத்தில் திரளான, கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு, திரளான இரக்கங்கள் உண்டு. அவர் அக்கிரமத்தை நம்ம இடத்துல காண்பது இல்லை. அல்லேலூயா. அப்ப 4வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கிறிஸ்தவன வாழ்க்கையிலே தேவன் அக்கிரமத்தை காண்பதல்ல, அவனிடத்தை மறுபடியுமாக நீதியை காண விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு விசுவாசியை பார்க்கும்போது ஆண்டோட பார்வையிலே அவனிடத்தில் நான் அக்கிரமத்தை காண்பதில்லை. இவனிடத்தில் அக்கிரமம் இருக்கிறது, நான் எப்பொழுது இவனிடத்தில் நீதியை காண்பேன். எப்பொழுது என் மகன் மறுபடியும் என்னுடைய சமூகத்தில் கடந்து வருவான், மறுபடியும் எப்பொழுது என்னை அப்பா என்று அழைப்பான் என்று சொல்லி ஏங்கி இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இருதயமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் அக்கிரமத்தை காண்கிறவல்ல, நீதியை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். சுவிகார புத்திரத்தை நமக்கு தந்த தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு? என் மறுபடியும் எப்பொழுது என் மகன் மறுபடியும் பிறப்பான் என்று சொல்லி எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவனாக இருப்பதற்கு வேதம் நமக்கு காட்டு அழகான தரிசனங்கள். அல்லேலூயா. நம்மிடத்தில் நீதி எதிர்பார்க்கிற தேவன். 5வது தரிசனத்தை வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வந்து வாசிக்கலாம். என்னோடு பேசின தூதன் மறுபடியும் அவர் என்னை எழுப்புகிறார். எழுப்பி என்ன சொல்லுகிறார்? நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொன்னினால் இருக்கிறது, அதில் அருகே கிண்ணத்திற்கு வலது புறமாக ஒன்றும் வாசிங்க ஆக 2 ஒலிவ மரங்களும் இருக்கிறதே என்றார். பிரைஸ் தி லார்ட்.
ஐந்தாவது காணப்படுகிற தரிசனம் என்ன? ஒரு பெரிய குத்து விளக்கு. ஆமா, பிரைஸ் தி லார்ட். அந்த குத்து விளக்கு நடுவிலே ஒரு கிண்ணம் போல காணப்படுகிறது. அந்த கிண்ணங்களிலே எப்பொழுதும் என்ன ஒலிவ எண்ணெய் ஊற்றப்பட்டு நிரப்பப்பட்டதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல இந்த பக்கம் ஒரு ஒலிவ மரம், இந்த பக்கம் ஒரு ஒலிவ மரம். இதுதான் தரிசனம். இந்த தரிசனத்தை கண்ட பிறகு கேட்கிறார் தேவதூதர், இது என்ன தரிசனம், இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கும்போது சொல்லுகிறார், அந்த குத்து விளக்கு தேவ சமூகத்திலே வாசமாக இருக்கிறது. வாசிக்கலாமா? 13ஆம் வசனத்தை வாசிப்போம். இவைகள் என்னதென்று தெரியாதா? ஆண்டவரே எனக்கு தெரியாதே என்றான். 14 இவர்கள் இரண்டும் சர்வ லோகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறவன் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே. தேவ அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்கள், தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள், தேவ பிரசன்னத்தால் அவர் நிரப்பப்பட்டவர்கள். They were anointed. Anointed ஒரு அர்த்தம் என்னன்னா, தனியா எடுத்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். நீ தனியாக பிரித்தெடுக்கப்பட்டவன், தெரிந்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, நீ anointed. உனக்கு ஒரு மகிமையான ஸ்தானத்தை நான் கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய குடும்பத்தின் மத்தியிலிருந்து உன்னை தனியாக எடுத்து உனக்கு ஒரு மகிமையான ஸ்தானத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. தெய்வீக அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன். தெய்வீக மகிமையை உண்மையில் தனிப்பிடித்திருக்கிறேன். தாவீது அவன் சகோதரன் மத்தியிலிருந்து தனியே எடுத்து என்ன பண்ணாங்க? அவன் சகோதரன் மத்தியிலே வைத்து அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். பிரைஸ் தி லார்ட். அது முதல் கொண்டு தாவீது மேல் இருந்த அபிஷேகம் விலகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தாவீது மேல் இருந்த அபிஷேகம் விலகவில்லை. ஏன்னா அது விசேஷித்தமான ஒரு அபிஷேகம். சில நேரத்தில் இந்த அபிஷேகத்தை நம்ம இழந்து போவோம். ஆமென். அபிஷேகத்தை இழந்து போவோம். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, இந்த பக்கம் ஒரு ஒலிவ எண்ணெய் ஒலிவ மரம், இந்த பக்கம் ஒரு ஒலிவ மரம். அந்த அபிஷேகம் ஒரு நாளும் வாழ்க்கையில மாறாது பிரதர். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் ஒரு நாளும் வாழ்க்கையில குறையாது பிரதர். இன்னைக்கு தேவன் வாழ்க்கையில கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன? உனக்குள்ளே கொடுக்கப்பட்ட மகிமை ஒரு நாளும் நான் அதை எடுக்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளும் அது குறையாது. அது நிறைவான அபிஷேகம். தேவ பிரசன்னத்திலிருந்து நீ ஒளி வீச வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால இயேசு சொன்னார், இந்த உலகத்திற்கு நீங்களே வெளிச்சம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தை கிறிஸ்தவர்கள் இருந்தா பூமி என்னைக்கோ அழிந்து போயிருக்கும். அதோட அக்கிரமத்திலே செத்து போயிருக்கும். இன்னைக்கு தேவனோட வார்த்தை இல்லைன்னா அந்த பூமி என்றைக்கு என்ன பண்ணிருக்கும்? அது அக்கிரமங்களே நாசமாக இருக்கும். இந்த உலகத்திலே உன்னையும் என்னையும் தேவன் எப்படி வச்சிருக்கிறார்? வெளிச்சமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஒளிவை எண்ணெய் மகிமை நம்மிடத்திலிருந்து பிரகாசிக்க வேண்டும், ஒளி வீச வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ மகிமை, பிரைஸ் தி லார்ட். அது மகிமை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. தேவனுடைய உடன்படிக்கை பற்றி ஆசரிப்பு கூடாரங்களிலே என்னென்ன இருந்தது? என்னென்ன இருந்தது? குத்து விளக்கு இருந்தது. அங்கு ஒரு மேஜை போட்டப்பட்டிருந்தது. அதிலே 12 அப்பங்கள் வைக்கப்பட்டு இருந்தது. நடுவிலே அங்க என்ன பண்ணப்பட்டது? அங்கு தூபத்தை ஏற்க முடியாத பலிபீடம் இருந்தது. ஆனா வெளிச்சம் கொடுக்கும் அந்த 7 குத்து விளக்குகள் மாத்திரம் தான் இருந்தது. அல்லேலூயா. அந்த கூடாரத்துக்குள்ளே தேவனுடைய சமூகத்திலே அந்த அந்த கூடார வாசலுக்குள்ளே பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கொடுக்கப்பட்ட ஒளி, அந்த ஒளி ஒண்ணே ஒண்ணுதான். அந்த 7 குத்து விளக்கு தான். அது மாத்திரம் வேற ஒளியே இல்லை. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நான் தான் அந்த உலகத்திலே ஒளியை வீசுகிறவளாக இருக்கிறோம். அவ்வளவு மகிமை வீசுகிறவளாக இருக்கிறோம். அது எப்பேற்பட்ட மகிமையா இருக்கணும்? ஒளிவை எண்ணெய் எப்பொழுதும் அந்த மகிமை நமக்குள்ளாக இருக்கணும். அந்த ஒளிவை எண்ணெய் வட்டனை இழந்து விடவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அடுத்தது 6வது தரிசனம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை நான் காண்கிறேன். நல்லா கவனிங்க. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற
வார்த்தையினால் அவன் ஜீவிக்கிறவனாக இருக்கிறான். என் வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், அவைகள் இப்படி செய்கிறவன் அவைகளால் பிழைக்கிறவனாக இருக்கிறான். அந்த வார்த்தை விசுவாசிக்கிறவன் அந்த வார்த்தையின்படி அவன் என்ன பண்ணுகிறான்? அழிந்து போகிறான். தேவன் சகல பிரஸ்தாபனை காட்டிலும் தம்முடைய வார்த்தையை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிற தரிசனம் என்னது? ஒரு புஸ்தக சுருள். தேவனுடைய வார்த்தையானது பூமி எங்கும் சுற்றி திரிகிறது. அதுக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனை ஆசீர்வதிக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைக்கு மீறி நடக்கிறவனை அந்த புஸ்தக சுருள் என்ன பண்ணுகிறது? தண்டிக்கிறது, அழிக்கிறது. என் வார்த்தைகளை கொடுத்தேன், அவைகள் படி செய்கிறவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் என் வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கிறவனாக இருக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறவனாக இருக்கிறான். தன் வழியை அவன் மாற்றுகிறவன் அல்ல, அவன் வசனத்துக்கு என்ன பண்ணுகிறான்? செவி கொடுக்கிறவனாக இருக்கிறான், உணர்கிறவனாக இருக்கிறான். அந்த வார்த்தை அவன் இதயத்துக்குள்ளாக கிரியை செய்கிறதாக இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு கொஞ்சமாவது பயந்து நடுங்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் பிறந்தவன், வாசிப்போம், தேவனால் உண்டானவன் கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். எவன வார்த்தை எவ்வளவுதான் ஊழியக்காரர் மூலமாக வந்தாலும், உழைப்பாளிகள் மூலமாக வந்தாலும், உனக்காக பிரயாசப்படுகிறவர் மூலமாக வந்தாலும் அநேகரை நம்மளால் செவி கொடுக்க முடியல. ஆண்டவரே, பலவீனம். ஆனால் உணர்வுகளாக இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இடத்தில் வரும்போது நாம் உணர்வுகளாக இருக்கிறோமா? கொஞ்சமாவது அந்த வார்த்தை நம்மிடத்திலே கிரியை செய்கிறதா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் திட்டமாக சொல்லுகிறது, என் வார்த்தையானது அவனை உணர்த்துகிறதாக இருக்கிறது. தேவனோட ஆவி இருந்தால் தான் கொஞ்சமாவது உணர்வு வரும். துணிகரமா கொலை செய்கிறான், துணிகரமா பாவம் செய்கிறான், துணிகரமா என்ன வேணா செய்கிறான். காலங்கள் ரொம்ப பொல்லாதவளாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஆமா, என்ன வேணா செய்யறான், துணிகரம். ஆனால் தேவனுடைய வார்த்தை வரும்போது அவன் உணர்கிறவனாக இருக்கிறான். ஆமென். தேவனுக்கு செவி கொடுக்கிறவன். அப்போ கடைசியாக சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கிறவனாக இருக்கணும், உணர்வனாக அவன் இருக்கணும். 7வது தரிசனம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். போதுங்க. கடைசியாக 5ஆம் ஒரு தரிசனம் சொல்லப்படுகிறது, 7வது தரிசனம் சொல்லப்படுகிறது. அங்கே ஒரு ஸ்திரீ, இஸ்ரவேலை பாழாக்கின ஸ்திரீ, இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்துக்குள்ளாக உண்டாக்கின ஸ்திரீ, ஜனங்களை வழி தப்பிய பண்ணின ஸ்திரீயை தேவன் என்ன செய்கிறார்? அவளை ஒரு பெரிய ஒரு கூடையில போட்டு அதுல தார ஊத்தி அது முழுவதும் மூடி அதை எங்க கொண்டு போய் வைக்கிறார்? பாபிலோனிலே கொண்டு போய் வைக்கிறார். நல்லா கவனிங்க, நல்ல காரியத்தை புரிந்து கொள்ளணும். தேவன் எருசலேமிலிருந்து பாபிலோன் தேசத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை 70 வருஷம் முடிச்ச பிறகு இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க, வெளியே போங்க, வெளியே போங்க சொன்ன காரணம் என்ன? ஏன்னா மறுபடியும் தேவன் அக்கிரமத்தை இங்கிருந்து நீக்கி பாபிலோன்ல கொண்டு போய் வைக்க போறாரு. அதனாலதான் தேவன் சொன்னாரு, இந்த பாபிலோன் தேசத்தை விட்டே போங்க. ஆனா சில பேர் போக விருப்பம் இல்லை. 70 வருஷம் என்ன ஆயிடுச்சு? பாபிலோன் தேசத்துல கூடாரத்தை போட்டு, பாபிலோன் தேசத்துல வீடை கட்டி, பாபிலோன் தேசத்துல நல்ல திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அங்கே என்ன பண்ணிட்டாங்க? செட்டில் ஆகிட்டாங்க. பாவத்தோடைய பாவத்தை வாழ்க்கை நடத்திட்டாங்க. இனி அந்த விட்டு வெளியே வர அவர்களுக்கு மனசு வரல. தேவன் கூப்பிட்டாலும் அது விட்டு வெளியே வரல. ஆனா உத்தமமான இஸ்ரவேலர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், அவைகள் எல்லா விட்டும் விட்டுட்டு மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேமில் வந்தவர்கள் இடத்துல அந்த ஸ்திரீயான நீக்கப்பட்டா, ஆனா பாபிலோன்ல இருந்தவங்க மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளாக இன்னும் அக்கிரமங்களுக்குள்ளாக மாற்றி விட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, இங்க வேதம் சொல்லுகிறது, தேவனோட ஸ்திரீ யார் தொல்லை மேல தொல்லை இஸ்ரவேல் சிதறடித்தாரோ அவை எல்லாரும் போட்டி மறுபடியும் எங்க கொண்டு போட்டாரு? பாபிலோன்ல. அந்த சொல்லப்பட்ட ஊர் பேர் என்ன? 11ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க.
சிரியா தேசம் அது பாபிலோன்ல இருக்கிறது. அந்த பாபிலோன்ல கொண்டு போய் அந்த ஸ்திரியை வைத்தார். ஆமா, தேவன் என்ன சொல்றாரு உடனே நம்ம கீழ்ப்படியணுங்க. அல்லேலூயா. தேவன் சொல்ல கீழ்ப்படிய நம்ம தாமதிக்கும் போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அல்லேலூயா. தேவன் நம்ம சொல்லும் போது அது உடனே கீழ்ப்படியலனா நம்ம எவ்வளவு தூரம் டிலே பண்றோமோ அவ்வளவு தூரம் ப்ராப்ளம் அதிகமாகிட்டே போகும். அது விசுவாசத்துக்கு செவி கொடுக்காதபடி ப்ராப்ளமாகவும் அப்படியே பைலப்பாவே போகும். தேவன் சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணணும்? அங்கிருந்து நாம் நீக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை. கடைசியாக சொல்லப்படுகிற தரிசனம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் திரும்பவும் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, ஆமென், முதல் கண்ட தரிசனம் மறுபடியும் காணப்படுகிறது. மறுபடியுமாக 4 தரிசனங்கள், 4 ரதங்கள் தேவனுடைய பர்வதமாகிய அந்த வெண்கல பர்வதங்கள் நடுவலாக இருந்து புறப்பட்டு வருகிறது. அங்கே வெள்ளை குதிரைகளும் கருப்பு குதிரைகளும் புறப்பட்டு 4 திசைகளும் கடந்து செல்கிறது. அல்லேலூயா. அந்த தரிசனத்தை நீங்க வீட்டில் போய் மறுபடியும் நிதானமாக நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நேரம் இல்லை. அங்கே மேற்கேக்கு 2 சேனைகள் கடந்து செல்கிறது. வெள்ளை குதிரை கடந்து செல்கிறது, பின்பதாக கருப்பு குதிரைகளும் கடந்து செல்கிறது. அங்கே கடந்து சென்று அங்கே என்ன உண்டாக்குறது? சமாதானத்தை கொண்டு வருவதாக இருக்குது. வாசிக்கலாமா? ஆறாம் வசனம். ஒன்றில் ஒரு வடதேசத்துக்கு கருப்பு சென்றுச்சு. வெண்மையான குதிரைகள் அவைகளுக்கு பின்னாலே புறப்பட்டு போயின. ஆமென். சென்றார். அவர் என்னை நோக்கி, பார், வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என்னுடைய கோபத்தை சாந்தம் பண்ணிற்று என்று என்னோட சொன்னார். விசுவாசிகள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இங்க வடதேசத்துக்கு 2 சேனை போதுங்க. ஏன்னா வடதேசத்துல இருந்தா பிரச்சனை மேல பிரச்சனை. இஸ்ரவேலுக்கு போராட்டத்து மேல போராட்டம். இஸ்ரவேலை முதல்ல 722 சிதறடித்து அசிரிய வடதேசத்துல வந்தான். அவள் ஒண்ணுமில்லாமல் ஆக்கி விட்டான். இஸ்ரவேலை குலைத்து போட்டு விட்டான். பின்பதாக பாபிலோன் வடதேசத்தில் வந்தான். மறுபடியும் 70 வருஷம் அடிமைகளை ரொம்ப கடினமாக நடத்தினார்கள். அல்லேலூயா. வடதேசத்துல போராட்டத்து மேல போராட்டம், போராட்டத்து மேல போராட்டம், போராட்டத்து மேல போராட்டம். இஸ்ரவேலை எருசலேமை சிதறடித்த அந்த பெரிய சேனை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த வட தேசத்திலே இருந்த அந்த கோபத்தை, அந்த வட தேசத்திலே இருந்த பிரச்சனைகளை தேவனுடைய பிரசன்னமானது புறப்பட்டு சென்று சமாதானம் பண்ணிட்டு. அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்நாள் முடியதுக்குள்ளாக தேவன் வாழ்க்கையில் என்னென்ன போராட்டங்களுக்கோ அதெல்லாம் சமாதானக்குள்ளவள மாற்றுவாராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை நாள் இந்த போராட்டம், எத்தனை நாள் இந்த பிரச்சனையோட நான் போராடுகிறது என்று சொல்றீங்களா? இல்ல, தேவன் அதை இந்த நாளிலே உனக்கு சமாதானம் மாற்றி தருகிறதாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்று தேவன் சொன்னார். கண்டாங்களா? பார்த்தாங்களா? பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? கரைகளை செத்து கிடக்கிறார்கள். அல்லேலூயா. எகிப்தின் சேனை முழுவதும் சிதறடிக்கப்பட்டதாக இருந்தது. எருசலேமில் எகிப்தின் சேனை முழுவதும் அழிக்கப்பட்டதாக இருந்தது. தேவன் சொன்னால் அது செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என்னைக்கு தேவன் கிறிஸ்தவர்களாக இருக்க நமக்கு தேவன் பாராட்டின கிருபைகளையும் தேவனுக்கு தீர்க்க தரிசனமா நம்ம சொன்ன வார்த்தைகளையும் நம்ம தியானித்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை விசுவாசிக்கிற அவைகளால் படைக்கிறனாக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, எமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் நம்முடைய சமூகத்தினால கூடி துதிக்க ஆராதிக்க நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தை இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையை கிரியை செய்தபடியால் நன்றி. ஒவ்வொரு இருதயங்களை நூறத்தனையாக கிரியை செய்கிறபடியால் நன்றி. விடுதலை கொடுக்கிறபடியால் நன்றி. ஓ
அப்பா அடைக்கப்பட்ட அந்த கதவை திறத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கல்லான இருதயங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ தேவ ஆவியானவரே, உம்முடைய வார்த்தை விடுதலை கொண்டு வருகிறது, உம்முடைய வார்த்தை சுகத்தை கொண்டு வருகிறது, உம்முடைய வார்த்தை சமாதானத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறபடியால் நன்றி ஆவியானவரே. இன்னைக்கு அந்த வார்த்தையை நாங்கள் தியானித்துகிறபடியால் நன்றி இயேசப்பா. ஓ இன்னைக்கு சிதறடிக்கிற கொம்புகள் எங்கே இருந்தாலும் அவைகள் எல்லாம் சிதறடிக்கப்படுவதான ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி அந்த சேனைகள் எல்லாம் சிதறடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆவியானவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுக்கு துணையாய் நிற்பீராக, உடைய பிள்ளைகளுக்கு துணையாய் நிற்பீராக. உடைய மகிமை துணையாய் இருக்கட்டும், பிரசன்னம் துணையாக இருக்கட்டும். நீர் அவர்கள் மத்தியிலே உள்ளாவி அவர்கள் மத்தியிலே நீ இருப்பீரான ஜெபிக்கிறேன். அக்கினி பதிலாக இருப்பீரான ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அப்பா தேவரீர நன்றியோடு துதிக்கிறவர். ஓ உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றில் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினால, நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. நெல்லைகளிலே சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களிலே காணப்படுகிற சமாதான குலைச்சல்கள் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போகட்டும் நான் ஜெபிக்கிறேன். விடுதலையின் ஆவியானவர் கிரியை செய்வீராக, சமாதானத்தின் தேவன் தாமே கிரியை செய்வீராக. பிரச்சனைகள் போராட்டங்களோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை என் தேவன் விடுவித்தருளுவீரான ஜெபிக்கிறேன். விடுவித்தருளுவீராக. திவ்ய பிரசனம் தாங்கி நடத்தட்டும். ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் தாமே கிரியை செய்வீராக. உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து ஒரு பாடலை பாடுவோம், தேவனை காணிக்கையை செலுத்துவோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட்.